ஆறாம் வகுப்பு இயல் 4ல டாபிக் 2 பார்ப்போம். துன்பம் வெல்லும் கல்வி. இதை இயற்றினது யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் துன்பம் வெல்லும் கல்வியை இயற்றினது. இதுவும் கல்வியை பற்றி தான் பார்ப்போம். இந்த யூனிட் ஃபுல்லாகவே கல்வியை பற்றி தான் பார்ப்போம். கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பயன்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழை பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், போற்ற வாழ்வோம் அப்படின்னு கல்வியை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரார், ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டில் நெறித்தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. அதாவது நாம் நூலை கற்றதோடு இருந்துடக்கூடாது, கற்றதோட பயனையும் மறந்துடக்கூடாது, நெறித்தவறியும் நடந்துடக்கூடாது, நாட்டோட நல்லவர்கள் தூற்றும்படியும் வளரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. அதாவது மூத்தோர் பெரியவங்க சொல்லிருக்காங்களா, அவங்களோட அறிவுரையை மீறக்கூடாதான். பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாதான். பிறர் உழைப்பை நம்பி நாம வாழக்கூடாது. அதான் மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, பிறரோட உழைப்பை நம்பி வாழக்கூடாதான். மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது, அதாவது தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது அப்படிங்காங்க. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். அதாவது துன்பத்தை நீக்கும் கல்வியை நம்ம கல்வி பெற்றுட்டோம்னா அது துன்பம் நீக்குமா. சோம்பலை கொள்ளும், சோம்பலை போக்கிடணுமா. வம்பு செய்யும், இப்போ உங்களுக்கு வம்பு செய்யும் குணம் இருந்தால் அதை நீக்கணும். அறிவு வளர்ச்சியிலே வானை தொடும் அளவிற்கு வளர்ந்து நிற்கணும் அப்படிங்காங்க. வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். அதாவது அறிஞர்கள் சொல்லபடி வாழணுமா, அறிஞர்கள் சொன்ன அறிவுரைப்படி வாழ வேணுமா. வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையும் பெற வேண்டுமா. தாயோட புகழை அழியாத வகையில வாழ வேண்டுமா. பெற்ற தாயின் புகழும் தாய்நாட்டோட புகழும் அழியாதபடி வாழ வேண்டுமா. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். அதாவது பெற்ற தாயோட புகழத்தையும் தன் தாய்நாட்டோட புகழையும் அழியாத வகையில் வாழணும்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரர் சொல்லியிருக்காங்க. பொருள் பார்த்துமா, தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல்னா குறையாமல். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். திரை இசை பாடல்களின் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருக்கு சிறப்பு பெயர் என்னதுன்னா மக்கள் கவிஞர். புக் பேக் பார்ப்போமா. மாணவர் பிறர் தூற்றும்படிதான் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் மூத்தோர் அதாவது பெரியோர் சொல்படி தானே நடக்கணும். கை பொருள்னா அதை எப்படி பிரிக்கணும், இப்போ மட்டும் கேன்சல் ஆகும். கை பிளஸ் பொருள், மானம் பிளஸ் இல்லா, மானம் மில்லா அப்படின்னு வந்துடும்.